ஆயிடா மிலாடி நபி பிரியாணி வரவே இல்லை. ஏய், மிலாடி நபின்னு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பிரியாணி வந்தே ஆகணும். அதையா தெரிஞ்சுக்க. வாழ்க்கையில நபிகள் நாயகத்து மேல அதிகமான கொண்ட அன்புனால இதை எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகத்தை பத்தி சொல்ற நல்லா கேட்டுக்கோ. பெண்களுக்கு வாரிசுரிமை, கல்விக்கான உரிமை, திருமணம் வேணுமா வேண்டாமா முடிவெடுக்கிற உரிமை, இந்த மாதிரி பெண்கள் அடிமைத்தனத்தில் இருந்தது மீட்டெடுத்து இது எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போதைப் பொருளை முழுமையாக ஒழிச்சிருந்தாரு. கருப்பின்னா வெள்ளை என்னங்கிற வேறுபாடு இருந்துச்சு, ஜாதி வேறுபாடு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முழுமையாக ஒழிச்ச தலைவரே ஒரு தலைவர் யாருன்னா அது நபிகள் நாயகம் மட்டும்தான். இப்போ வரைக்கும் யாருனாலும் சாதிக்க முடியும் விஷயத்த அவர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சாதிச்சு முடிச்சுட்டாரு. ஒன்றும் இல்லை, இப்போ பாங்கு சொல்றாங்கல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு நபி தோழர், அவர் கருப்பினத்தோட அடிமை. அவர் சொன்ன பாங்கு தான் இப்போ வரைக்கும் பாங்கு சொல்றாங்க. இந்த உலக அழகிற வரைக்கும் பாங்கு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? ஓரிரை கொள்கையை தான் அவர் முக்கியமாக வலியுறுத்துறாரு. இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். யாருமே பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி யாருமே இல்லை. யார் உயர்ந்தவங்க அப்படின்னா இறைநம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு யார் இறைவனை வழிபடுறாங்களோ அவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ அடுத்த கேள்வி கேட்ப, அப்போ அல்லாஹ் மட்டும்தான் கடவுளா? அல்லாங்கிறது அரபி வார்த்தைடா. தமிழில் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவன் எல்லாத்துக்குமான இறைவன். உனக்கு ஒரு இறைவன் எனக்கு ஒரு இறைவனால கிடையாது. இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு இறைவன் தான். ஈக்குவாலிட்டி முழுமையாக நிலைநிறுத்திருக்காரு. ஒருத்தன் முஸ்லீம் ஆகிட்டான்னு வச்சுக்குவேன், அவன் இந்த நாட்டோட பிரதமராக இருந்தாலும் சரி, நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நாட்டோட சிஎம்மாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவும் சரி, நீ எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஆனால் பள்ளிவாசலில் தொழுகின்னு வரும்போது உனக்கு எங்கேயுமே இடம் இல்லை. செருப்பு விடுற இடம் தான் இடமா உனக்கு கிடைக்குதுன்னா நீ அங்கே தான் தொழுதாகணும். நான் பெரிய ஆள், அதனால் நான் முன்னாடி தான் போய் தொழுவாங்கிறதால வர முடியாது. புரிஞ்சுதா உனக்கு?